வணக்கம் மக்களே. இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன். இனி வரக்கூடிய ஸ்டோரியெல்லாம் டெய்லி வரும். உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு வீடியோலேயே முடிகிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான சிம்பிள் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நேரம் தாமதமானாலும் காதல் தவறாது. உண்மைதான மக்களே? ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண நகரம். அங்கே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்தான் ஆதித். அவர் தான் நம்ம கதையோட நாயகன். அவனோட வாழ்க்கை ரொம்பவே சிம்பிளானது. மார்னிங் ஆஃபீஸ், நைட்டு ரூமு, வீக்கெண்டில் ரெஸ்ட்டு. கனவுன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. லைஃப் ஸ்மூத்தாக போகணும், அதுதான் அவனோட ஆசை. அவளுடைய வருகை. ஒரு நாள் ஆஃபீஸில் நியூ எம்ப்ளாயியாக ஜாயின் ஆனா. அதான் நம்ம ஹீரோயினி கீர்த்தனா. அவளோட ஃபஸ்ட் டேலேயே ஆஃபீஸ் ஃபுல்லாக எனர்ஜி. யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக, ஸ்மைல் கான்ஸ்டன்ட், கான்ஃபிடென்ஸ் கிளியராக தெரியும். ஆதித் அவளை கவனித்தான், ஆனால் பேசலை. ஏன்னா அவள் பண்ணுற எல்லாமே அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அவன் அவளை கவனித்தான். ஆனால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய எம்ப்ளாயிட்ட எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசலை. காஃபி பிரேக்கில் ஆரம்பமான அவங்களுடைய நெருக்கம். ஒரு நாள் காஃபி மிஷினில் கப் இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோயினி. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொன்னார்னா, எக்ஸ்ட்ரா கப் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். அந்த சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு லாங் கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுடைய சைல்ட்ஹுட், அவங்களுடைய ட்ரீம்ஸ், அவங்க பார்த்த ஃபெயிலியர்ஸ், அவங்களுக்கான பயம் எல்லாத்தையுமே அந்த ஒரு பிரேக்லேயே அவங்க பேசிக்கிட்டாங்க. டெய்லி காஃபி பிரேக் டெய்லி ஸ்பெஷல் மூமெண்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு உணர்வு புரியாத தருணம் அவங்களுக்குள்ளே வந்துச்சு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் க்ரோ ஆக ஆரம்பிச்சுது. ஆனால் அவன் பேசலை. ஏன்னா ஆஃபீஸில் லவ் ப்ராப்ளம்ஸ் வேணாம், கரியர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல அவன் குறிக்கோளாக இருந்தான். அதே டைமில் கீர்த்தனா டெய்லியும் க்ளோஸ் ஆகிட்டே இருந்தா நம்ம ஹீரோ கூட. திடீர்னு ஒரு மாற்றம். ஒரு நாள் ஹெச்ஆர்ட்டிருந்து மெயிலு. கீர்த்தனா ரிசைன், லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃப்ரைடே. இதை பார்த்ததும் ஆதிக் ஷாக் ஆகிட்டார். அதாங்க நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டார். என்ன, என்கிட்ட சொல்லவே இல்லை, இவ்வளோ நாளாக நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம். கடைசி நாள் வந்துச்சு. ஃப்ரைடே ஈவினிங். ஆஃபீஸ் ஃபுல்லாக சைலண்ட். வெளியில் அப்படியே ஜோராக மழை. லிஃப்ட்டு கிட்ட கீர்த்தனா நின்றுட்டு இருந்தாங்க. அதான் நம்ம ஹீரோயினி. அப்போது ஹீரோ சார் கேட்குறாரு, போக போகிறேன்னு ஏன் சொல்லலை? அவள் மெதுவாக சொன்னான், சொல்லலைன்னா யாராவது தடுக்க மாட்டாங்களான்னு தான். அப்படிங்கிற வார்த்தை அவள் சொன்னதும் ஆதிக் மனசை அது கலக்கிடுச்சு. சொல்லாத ஒரு காதல். லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகிற செகண்டில் ஆதித் ஃபஸ்ட் டைம் ஃபியராக பிரேக் பண்ணான். அவன்கிட்ட இருந்த பயத்தெல்லாம் போக்கிட்டு, நீ போகிறது கரியருக்கு ரைட்டாக இருக்கலாம், ஆனால் நீ இல்லாத ஆஃபீஸ் எனக்கு எம்ப்டியாக இருக்கும். இதை கேட்டதும் கீர்த்தனா அவனை பார்த்து கேட்டா, இது கன்சனா இல்லை லவ்வா? ஆதித் டீப் ப்ரீத் எடுத்து சொன்னான், லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட லவ். அவங்களுடைய தீர்மானம். வெளியில் ரெயின் ஹெவியாக பெய்யுது. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. கீர்த்தனா ஸ்மைல் பண்ணிகிட்டே சொன்னான், லேட்டாக புரிஞ்சுக்கிட்ட லவ்வும் ஜென்யூனாக இருந்தால் போதும். ஷி ஹேண்டட் எ பேப்பர், நியூ கம்பெனி அட்ரஸ். அவள் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு,
அவளுடைய நியூ கம்பெனியோடைய அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா. இஃப் யூ ரியலி ஃபீல் திஸ் கம், இல்லாட்டி குட் மெமரிஸாக வச்சுக்கலாம். ஒரு 6 மாதம் கழிஞ்சது. நியூ சிட்டி, நியூ ஆஃபீஸ். ரிசப்ஷனில் ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ். சார், அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஆதித் திரும்பி பார்த்தா கீர்த்தனா. அவள் சிரிச்சிட்டு சொன்னா, லேட்டாக வந்தாலும் கரெக்ட் பிளேஸ்க்கு தானே வந்திருக்க. ஆதித் காமாக ரிப்ளை பண்ணான், கரெக்ட் பர்சனுக்கு. ஆமாம், அவங்களுடைய காதல் லேட்டாக புரிஞ்சாலும் அது அவங்கக்கிட்டேயே திரும்ப வந்துடுச்சு. காதல் தாமதமாக புரியலாம், ஆனால் உண்மையாக இருந்தால் அது வழி கண்டுபிடிச்சே தீரும். என்ன உண்மைதான மக்களே? உங்களுக்கும் இந்த லவ் ஸ்டோரி பிடிச்சிருக்கா? இதே மாதிரி டெய்லி ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கலாம். இதே மாதிரி சாட்டர்டே தோறும் ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கதைகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி.